தேதியிலேருந்து கோல்டு சில்வர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ட்ரெயின் சில வழிகள் பண்ணி முடிக்கலாம்னு நினைக்கும், ஆனால் பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறாங்க. இந்த பிரச்சனையினால 3 நாளுக்கு சில பொருளாதார தடைகள் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் இந்தியாவில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கான வழிகள் பண்ண போகிறாங்க. அரசியல் கட்சினால குழப்பங்கள், அரசியலில் ஒரு மூத்த தலைவராக இருக்கலாம், இல்லை ஒரு எதிர்பார்க்காத தலைவராக இருக்கலாம். உலகமெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களுக்கும் இன்னைக்காக நான் சொல்ல பார்க்க சொல்லுங்க சார். சில வழிகள் பண்ணி முடிக்கலாம்னு நினைக்கும், ஆனால் பிரச்சனைகள் ஏற்படுத்துறாங்க. இந்த பிரச்சனையினால யூரோப் கண்ட்ரிக்கெலாம் சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஒரு பிரச்சனை இருக்குது. இது மூலயமா அமெரிக்கா திரும்ப ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், சில பிரச்சனைகளை உருவாக்க ஒரு நிலைமையை ஏற்படுத்த போகுது. 3 நாளுக்கு சில பொருளாதார தடைகள் விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் இந்தியாவில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்துறதுக்கான வழிகள் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் உங்கள் பொருளாதாரம், இந்த பொருளாதார பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ரொம்ப இந்தியா கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 1ஆம் தேதியிலேருந்து கோல்டு சில்வர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இறங்கி அப்புறமா ஏறும். அந்த மாதிரி நிலைமை இருக்கு. 18ஆம் தேதி கோல்டுக்கு சரித்திர காணாத சில பிரச்சனைகள் வரப்போகுது. கோல்டில் ஒன்று விழணும், இல்லை அப்படி ஏறுச்சுன்னா அதுக்கு சில டேக்ஸ் ஒன்று ஏறக்கூடிய நிலைமை இருக்கு. இல்லைன்னா அது குறைக்கக்கூடிய நிலைமைகள் வரலாம். அந்த டேக்ஸ் ஏறக்கூடிய நிலைமை தான் அங்கே இருக்கு. டெல்லியில் இந்த 1.5 மாதத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். அரசியல் கட்சினால குழப்பங்கள், அரசியலில் ஒரு மூத்த தலைவராக இருக்கலாம், இல்லை ஒரு எதிர்பார்க்காத தலைவராக இருக்கலாம், சடனாக வேற இடத்துக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் வரும். வெள்ளையனோட நாட்டில் எதிர்பார்க்காத ஒரு கிணறு எரிய போது, அது என்ன கிணறாக இருக்கலாம், எதிர்பார்க்காத ஃபயராக போகுது. 3 காடுகள் தொடர்ச்சியாக பற்றிக்கும். இந்தியாவிலேயே ஒரு காடு பற்றிக்கும். சரணாலயத்தில், மிருக சரணாலயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, அதில் மிருகங்களுக்கோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய சில இனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இருக்கு ஏதோ பிரச்சனைகள் ஏற்படும். தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய பெண் ஒன்று பிரச்சனையாகும். ஒரு ஆலயத்தோட குறைகள், சில பிரச்சனைகள் ஏற்பட்டு திரும்ப ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு முக்கிய நாட்டில் விமானங்கள் ரொம்ப கோளாறாயிடும், ஒரு பிரச்சனை எதிர்பார்க்காம ஏற்பட போகுது. அது மூலிமா 2 அதிபர் டிராவல் ஆகலாம், வேற யாருனா டிராவல் ஆகலாம், அவங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நல்லபடியாக ஆயிடும். ராகுவோட சனி போய் சேர போறாரு. ராகு சனி அங்கே இருக்கக்கூடிய புதன் சூரியன் நகர்ந்து அங்கே போவார். இருந்தாலும் இந்த கிரகங்கள்லாம் அங்கே போய் சேர்றப்போ மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அதில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் இல்லைன்னா 3 கிரகங்களும் ஒரு வாழி வரும், இல்லைன்னா 5 கிரகங்கள் ஒரு சந்திரன் போய் வெளியே நிற்கலாம். அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வர சொல்ல சில பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் முக்கியமாக பெரிய அதிபராக இருக்கக்கூடிய உலகத்தில் அவருக்கு இல்லை சில அதிபர்களுக்கும் ஒரு இன்சிடென்ட் ஏற்படும். அந்த இன்சிடென்ட் ஏற்பட்டு அந்த இன்சிடென்ட் மூலிமா வெளியே வருவாங்க. அது மூலிமா சில இன்சிடென்ட் இல்லைன்னா உடல், இது ரெண்டுத்துல எதனா ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு வரக்கூடியது. ஏன்னா அந்த மீனத்தில் போக சொல்ல அவன் சாயாகிரகத்தோட சேர சொல்ல சாயாகிரகத்தோட வேலைகள் அங்கே நடக்குன்றத சொல்றான். நாட்டில் ஒரு முக்கியமான அரசியல் பெண், அவங்களுக்கு உடம்பு பிரச்சனை வரும். ஒரு ராணுவ தளபதி இல்லை ஒருத்தர் முக்கியமான ஹெலிகாப்டருக்கு அதில் ஒரு குழப்பங்கள் ஏற்படுறதா பார்க்க போறோம். சென்னையில் கடலோர பகுதியில் ஒரு இடத்துல கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். 3 இடத்துல தொடர்ச்சியான பூகம்பங்கள் வரும். எதிர்பார்க்காத பூகம்பம் ஒரு இடத்துல மிக அளவில் இதுவரைக்கும் பார்க்காத இருக்கிற அளவுகள் ஆடப்போகுது. அது ஆடி அது நினைறப்போ அதுக்குள்ளார இன்னொன்று இடத்துல
ஒரு எரிமலையோட இது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி நிலைமையில காரணம் சூட்டோட தன்மைகள். எதிர்பார்க்காத ஒரு மழை இருக்கு. அதுலேயும் இப்போ சென்னையிலேயும் வரல, தமிழ்நாட்டிலேயும் ஒரு மழை இருக்கு. கர்நாடகாவில் எதிர்பார்க்காத ஒரு மழை, எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மழை திடீர்னு பெய்யும். அதே நேரத்தில் நார்த்தில் ஒரு முக்கியமான இடத்துல மழைகள் இது வரைக்கும் பார்க்காத இடத்துல வரப்போகுது. அது இல்லாமல் ரெண்டு கண்ட்ரி இந்தோனேஷியா இல்லை மலேசியா இல்லை இந்தோனேஷியாவுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல மழைகள் வரும். அமெரிக்காவில் ஒரு மாநிலம் மிகப்பெரிய மழையோ இல்லை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் அங்கே ஆவறதை பார்க்க போகிறோம். மார்ச் 18 ஷேர்ஸ்லேயோ இல்லைன்னா அமெரிக்காவோட இதுலேயோ இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்காத ஒரு இது வந்து ஒரு முக்கியமான ஷேர்ஸில் வந்து ரொம்ப ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கும். அப்போ இந்த கோல்டு தங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உணவு பிரச்சனை வரும் ரெண்டு கண்ட்ரிக்கு. அப்படி வருஷத்துல சில கண்ட்ரி கடன் கேட்குறப்ப அந்த கண்ட்ரி கொடுக்காது. அந்த பிரச்சனையே கிரியேட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஜப்பான் ஒரு பூகம்பம் இல்லைன்னா ஒரு முக்கிய இடத்துல ஒரு பெரிய இன்சிடென்ட், அது சில மக்கள் அவங்க அங்கே இதுவாக போகிறாங்க, அங்கே ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஜப்பான் அப்படி இல்லைன்னா நெய்பர் கண்ட்ரியாக இருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது வெப்ப அலைகள், இது வரைக்கும் பார்க்காத வெப்ப அலைகள் வந்து வரப்போகுது. இந்த வெப்ப அலைகள் கூடுறதுனால மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது உணவு வழிமுறைகள், நிறைய நெல்லிக்காய், உணவு காய்கறிகள், நீர் வரத்து காய்கறிகள், பூசணிக்காய், பீர்த்தங்காய், புடலங்காய், இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்றது நல்லது. முக்கியமாக வந்து குடைமிளகாய் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் பார்வை. ரெண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய இந்த சுகர் இருக்கவங்களுக்கெல்லாம் திடீர்னு ரைஸ் ஆகிறது, இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவ செலவு வராமல் இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கறது நம்ம இந்த வழிமுறைகளை பார்த்துக்கினா நல்லது. ஒரு சின்ன முஸ்லீம் நாடோட சின்ன பேச்சினால ரெண்டு இடத்துல ஒரு போர்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்க்காம அந்த போர் ஸ்டார்ட் ஆகும். அமெரிக்கா எல்லா இடத்துலையும் ஒரு வழிமுறையா முதன்மையா இருக்க மாதிரி ஆசைப்படும். ஆனா மார்ச் எண்ட்ல ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும். அதோட நிலைமை ஏற்படுறத நம்ம எல்லாம் பார்க்க போறோம். அப்படியே மாறுபட்ட நிலைமைகள் நடக்கும். அதிபர் வழி நல்லா பண்ணுற மாதிரியா இருக்கும், ஆனால் தொழில் நோக்கத்தோட போகிற மாதிரியா இருக்கும். அது சில விசாரணைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டில் வேற வேற அணிகள் கூட்டு மாறப்போகுது. அந்த கூட்டு தமிழ்நாடு அரசியல் களமே வேற மாதிரியா இருக்கும். அந்த நிலைமை அடுத்த மாதங்கள் தெரிய போது எல்லாரும் பார்க்க போறாங்க. இன்னும் நிறைய இருக்கு, அடுத்த வாரம் சொல்றேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். இந்த தங்க விலை தான் ரொம்ப ஃபிளக்சுவேஷனாக இருக்கு சார். திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. 1ஆம் தேதி வந்து 5ஆம் தேதி கொஞ்சம் உஷாராக இருங்க. போர் இருந்தால் ஏறும், இல்லை கொஞ்சம் இறங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. வேண்டாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கோடான கோடி ரசிகர்களும் இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவேன். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.